ஹாய் கைஸ், தமிழ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு 90s கிட்ட ரொம்ப ஸ்கேரி பண்ண விஷயம் ஒரு என்ன மாதிரியான படத்தெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப மிரண்டு போயிருப்போம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மாச சந்திரமுகியும் ஸ்டார்ட் பண்ணலாம். சந்திரமுகி படத்துல ஜோதிகா பார்த்து பயந்தேன்னு சொல்றதை விட அந்த ஸ்னேக்கை பார்த்து பயந்தேன்னு தான் சொல்லணும். நான் காலை தூக்கி இப்படி உட்காந்துட்டு தான் படமே பார்த்தேன். என்னமோ அது அப்படியே கீழே ஊடுற மாதிரி இருந்துச்சு தேட்டர்ல. எனக்குலாம் அப்பா சான்ஸே இல்லை. சந்திரமுகி கூட பரவாயில்ல, நான் ஒரு 9th 10th படிக்கும் போது தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏர்லி 90sல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜமீன் கோட்டைன்ற படம், அதுலயும் இவங்க இருக்காங்களே, சீரியஸா சொல்லுங்க, யாரா அந்த கிளவி கையில இருக்க ரேகெல்லாம் தூக்கி மூச்சு வச்சிருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். யாராச்சும் வீட்டு வேலைக்கு இது மாதிரி ஒரு ஆளை வைப்பாங்களா சொல்லுங்க? நைட்டு சூச்சு போகும்போது கூட பார்த்தா அங்க இங்க வீட்டுல எந்த பக்கம் திரும்பமோ அது மாதிரிலாம் யாரோ நம்மளை பார்த்துட்டே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்குலாம் இது மாதிரி நடந்திருக்குதா? அடுத்து நம்ம லிஸ்ட்ல ஒரு மந்திரவாதி. இந்த வெள்ளிக்கிழமை ஆயிட்டாலே போதும், இந்த KTV ஜெயா டிவி எல்லாத்துலயும் ஒரு சாமி படத்தை போட்டுருவாங்க. சாமி பண்ணணும், சாமியை காட்டுங்க, சாமியை பத்தி பேசுங்க, எதுக்கு இது மாதிரி மந்திரவாதி தீவிரவாதி எல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க? பொட்டம்மன்னு ஒரு படம், கூடு விட்டு கூடு பாயிருது. என்னதான் கிளாமரா அது 2 ஹீரோயின்ஸ் இருந்தாலுமே அப்பப்ப இந்த இவரோட இந்த மந்திரவாதியோட மூஞ்சி வரும்போதெல்லாம் அப்படியே அள்ளு விடும். அதுலயும் அவருக்கு இருக்கிற பவர் எல்லாம் பாக்கணுமே, எத்தனை தடவை அடிச்சாலும் அவர் திரும்ப வர்றது, அவர் மூஞ்சி திரும்ப திரும்ப ரீக்ரியேட் ஆகுறது, அதெல்லாம் மை காட், பார்த்தாலே நமக்கு அது அன்னைக்கு சாப்பிட கூட முடியாது நம்மளால, அது மாதிரிதான் இருக்கும். ஆனாலும் அந்த படத்தெல்லாம் நம்ம பார்த்து பயந்துட்டு தான் உட்காந்துருப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா சிவி படத்துல வந்து அது புதுசா இருந்துச்சு அந்த கான்செப்ட். தூக்கி மாதிரி அந்த பொண்ணு முதுகுல உட்காந்துக்கிட்டு அவனுக்கு இந்த மாதிரி ஷோல்டர் எல்லாம் பெயினா இருக்கும் அப்படின்ட்டு நான்லாம் முதுகை இப்படி இப்படி தட்டி விட்டுருப்பேன். என்னால எனக்கு சப்போஸ் என்னைக்காச்சும் ஷோல்டர் பெயின் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, யாரும் நம்ம முதுகுல உட்காந்துருக்காங்க அதனாலதான் நமக்கு இது மாதிரிலாம் வலிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி 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 தட்டி எல்லாம் விட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் புது கான்செப்டா இருந்துச்சு. இந்த சிவி ஷாக் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த டைம்ல வந்த படமா இருந்துச்சு. ஸோ லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஹிண்ட் கொடுப்பேன், நீங்க தான் அந்த படத்தை கண்டுபிடிக்க போறீங்க. சண்டா அப்படி வரும். ரொம்ப ஃபெமிலியரான படம், எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா வெள்ளிக்கிழமையில இந்த படம் போடுவாங்க. நம்மலாம் தேடி தேடி எந்த கடையில என்ன சாப்பாடு கிடைக்குங்கிறத வாங்கி சாப்பிடுவோம். இவங்க என்னன்னா தேடி தேடி யார பள்ளி கொடுக்கலாம், யார் ரத்தத்தை குடிக்கலாம், இவங்க ரத்தம் டேஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி படம் எடுத்திருப்பாங்க. ஸோ எஸ், கண்டிப்பா இதெல்லாம் நம்ம பார்த்து பயப்படாத ஆளே இருந்திருக்க மாட்டோம் 90s கிட்டா இருந்தா. ஸோ யா, அவ்வளவுதான். ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ல அதிகமா பேசுறதுனாலயா இல்லை என்னன்னு தெரியல, இந்த நம்ம 90s கிட்டா இருக்கும்போது இல்ல அந்த 90s ஏஜ்ல நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அதான் ரீகால் பண்ணிட்டு அந்த மெமரிஸ்லாம் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணேன். நம்ம சேனல்ல என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போட்டா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்லை என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.